இல்ல இல்ல, பருவம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் நீங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அதனுடைய பிறவி குணம், பிறவி சமாச்சாரம், அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிறது கஷ்டம். இல்ல சாமி, இது வந்து காஸ்ட்லி பீடு சாமி. சாமி இது நாய்க்குட்டிய. ம். அதனால நான் கேக்குறேன் என்னன்னா, நான் பெரிய பீடுனா பெரிய பீடோட மட்டும் தான் போடுவீங்க. இது திருநாய் கூட எல்லாம் ஓடி போகுது. அது வந்து இப்ப நீங்க பழக்கப்படுத்துறத பொறுத்து தான். இல்ல சாமி, நான் கட்டி போட்டு வச்சாலும் கயிறு கட்டி போட்டு ஓடுது சாமி. அப்படி இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அதை இது வந்து அந்த பருவத்து காரணமா அந்த மாதிரி பண்ணுது. அது அந்த காலம் கடந்துச்சுன்னா சரியாயிடும். சரிங்க சாமி. அது வரலாம் அப்படிதான் இருக்கும். ஆடி போனா ஆவணி வந்ததுக்கு அப்புறம் சரி போயிடுதான். ஆமாமா, சரியாயிடும். சரிங்க சாமி. என் அதான் இந்த பொண்ணு டிசம்பருக்கு அப்புறமா சரியாயிடும்ன்றேன். அப்படின்னா சரிங்க சாமி. சரி. அது எந்த மாசமே டிசம்பருக்கு அப்புறம்? அதான் தை மாசமா. ஐயோ, அதுக்குள்ள தலை பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணும் போலியே. 60 நாள் 60 நாள் போச்சுன்னா தான் சரியாகும். சரிங்க சாமி. என் பொண்ணுக்கு வந்து எந்த வயசுல காரணமா நல்லா இருக்கும் சாமி? அதான் இப்போ நீங்க இப்போ போட்ட அது இப்போ இது ஓடுதுன்றீங்களே, ஒரு 3 வயசாவது ஆச்சுன்னா தான் நல்லா இருக்கும், ஒரு பக்குவத்துக்கு வரும். ஆமாம் ஆமாம், இன்னும் 1 வருஷம் ஆகல, ஒரு 3 வருஷமாவது பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் அது வந்து பருவத்தினுடைய விளைவு, அது வேற ஒன்றும் இல்லை. காலையில இருந்து நைட் வரைக்கும் தெருவுல சுத்துது. என்ன பண்றதுமா, அதுக்கு பாதுகாப்பு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் பண்ணி வச்சாலும் இது அதனுடைய குணத்தை சில நேரங்கள்ல மாற்ற முடியாது. மனுஷங்களதான் எப்படின்னு பார்த்தா நாய்களும் எப்படி இருக்குது சாமி. என்ன பண்றதுமா, சில நேரத்துல அந்த மாதிரி தான் அதிசய பிறவி மாதிரி சில இது வந்து ஜீவன்கள் அந்த மாதிரி பிறக்கிறது உண்டு. இப்போ டைமும் கொஞ்சம் சரியில்லை, எச்சரிக்கையா இருங்க நீங்களும். எங்க 2 பேரும் நேரம் எப்படி இருக்குது சாமி? உங்க 2 பேருக்கு கூட நேரம் கொஞ்சம் சரியில்லைம்மா. விஜய் டிவில சரவண மீனாட்சி சீரியல் பாப்பீங்களா? இல்லைம்மா, நான் எந்த டிவிலையும் சொல்றது இல்லை. இப்போ நான் வாட்ஸ்அப்ல அங்கங்க குரூப்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் நம்பரு, அதனால பார்த்துட்டு பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னா ஃபாரினர்ஸ் இங்க வந்து கேட்டுட்டு போறவங்க நம்பர் வச்சுருந்துருப்பாங்க. அவங்க எதனா நெட்ல போட்டு விட்டாங்களா என்னன்றது எனக்கு தெரியலம்மா. நீங்க எத்தனை வருஷமா சாமி ஜோசியம் பாக்குறீங்க? நான் ஒரு 20 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே நாய்க்கு பாப்பீங்களா? இல்ல இல்ல, இப்போ நீங்க குழந்தைன்னு சொன்னதுனால தான் நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தேன். இருந்தாலும் இப்போ நீங்க குழந்தை மாதிரி அதை பார்க்கும்போது இப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் சொன்னேன் நான். இது நன்றி சாமி. ம் சரி, ரொம்ப சரி, நன்றி இதுக்கு இப்போ சாமி. எனக்கு இந்த நம்பருக்கே ஒரு 300 ரூபாய் அனுப்பிச்சிருங்கம்மா ஜிபே. கம்மியா அம்சா ஓகேவா? ஒரு சைபர் கம்மி அமிச்சா பரவாயில்லையா? எதுக்கு வெறும் 30 ரூபாயா? 30 ரூபாய்க்கு ஜோசி சொல்லுவாங்க ஏன்னா? எங்க ஊர்ல 25 ரூபாய்க்கு பாருங்க சாமி. எங்க ஊர் சைடுல 25 ரூபாய்க்கு பாருங்க சாமி. உங்க ஊர்ல 25க்கு பார்ப்பாங்க. இங்க இந்தியா பணத்துக்கு நான் வந்து 200 ரூபாய் வாங்குறேன். உங்க 3 பேருக்கு என்னும் போது 300 ரூபாய் நான் கேட்டேன். அவ்வளவுதான், அனுப்புங்க.